போலாம். Hallelujah, praise God, Lord Jesus, hallelujah. இந்த நாளில் கூட நாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் 2ஆம் வாரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமாக, ஒவ்வொரு நாளும் இட் இஸ் கிரியேட்டட் பை காட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் போன நேற்று இருந்த நாள் இந்த நாள் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். He creates a day for us. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய நாளை தருகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்காக தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் காட். ஸோ நம்ம கண்களை மூடி ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மையை உயர்த்துகிறோம், எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, ஃபாதர் லார்ட், வி பிரைஸ் யூ. உம்மை முதலாவது எல்லாவற்றிலும் வைக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனை கூட கர்த்தாவே தேவரீர் உம்மை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் துதிக்கும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க தேவரீர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். எல்லாவற்றிலும் அப்பா கர்த்தாவே எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி தேவரீர் இந்த நாள் வரை எங்களை அப்பா நடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்தித்த பொழுதும் நீர் எங்களை அப்பா எல்லாவற்றிலும் விடுவித்து காத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. இந்த வாரம் அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா தேவரீர். நீர் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் மாறாதவர். உம்முடைய சித்தத்தின்படி இந்த எதிர்கொண்டிருக்கும் வாரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவரே. இந்த நாளில் அப்பா உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவரே உம்முடைய பிரசனம் கர்த்தாவே இந்த முழுதுமாக கர்த்தா இந்த ஆராதனை முழுதுமாக இருந்து தேவரீர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. வராதங்களாருக்காக க்ஷபிக்கிறோம், வந்து சேர நீர் கிருபைத்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பற்றும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காப்பதாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேமியா இட நம்பிக்கை ஜெயமீத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை ஜெயமீத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். Hallelujah, praise God, Jesus Lord, hallelujah, hallelujah. கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும் வேளை வந்திருக்கிறது. ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah, hallelujah, praise God, hallelujah, Jesus Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
நீரே நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Be thankful to God that he has delivered us. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், நம்மை விடுவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தரையே நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் இல்லாமல் ஒரு நாளும் கடந்து போகாது நம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Give thanks to God. Hallelujah. Give glory to God. Hallelujah. God, hallelujah. Lord Jesus Christ, we praise you, Lord, Heavenly Father. Hallelujah. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். Give praise and thanksgiving to the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் நல்லவர். Hallelujah. எத்தனையோ காரியங்கள் நன்மையாக நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். Hallelujah. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். Hallelujah. அவருடைய வழிகள் இல்லை என்றால் நம்மால் ஜீவிக்க முடியாது. அவரின் வழிகள் இல்லை என்றால் நம்மால் நடக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இயங்கும் காரியங்கள், everything that works around you is by God. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இதை செய்கிறார். அவர்தான் நம்மை சுற்றிலும் எல்லாவற்றையும் இயக்குகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நினைத்ததை செய்ய அலோவ் பண்ணுங்க. Hallelujah. Allow God to perform his works in your life. Hallelujah. கர்த்தர் அவர் தன்னுடைய காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்வதற்கு நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலமும் நேரமும் இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற காலத்தில், கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எப்பொழுதும் ஹல்லேலூயா எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் தாங்கி பிடித்தார் இஸ்ரவேலை, தன்னுடைய பிள்ளைகளை. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை போலதான் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை கூட நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே வருகிறோம். Hallelujah. It's a journey. Hallelujah. In knowing and understanding God. Hallelujah. இன்றைக்கு ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால், நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா ஒரு ஜேர்னி, ஒரு பயணத்தில் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு நேராக ஒரு பயணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பயணத்தில் கொண்டு போகும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். He teaches us many things. Hallelujah. அந்த பரலோகம் என்ற காரியத்திற்கு நாம் செல்லுவதற்கு நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை நாம் இழக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. We have to carry many things for God and we have to drop away many things when God says leave it, விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது அதை நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எதை கையில் எடுக்கிறாரோ நமக்காக அதை வாங்குவதுதான் சரியானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய ஸ்க்ரோல், ஒரு சுருள் இருக்கிறது. அதை பார்க்க யார் இதை வாங்குவார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பே வந்து அதை வாங்கி அவர் திறந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் கையில் இருப்பதை பெற்றுக்கொள்வதுதான் நமக்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியில் ஆவியானவர் வாசம் செய்கிறார். நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவதாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினால். தேவதாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினால். தேவதாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவதாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தன் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுற்ற ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுற்ற ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனேயும் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனேயும் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷதனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷதனை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் முளை கல்லாய் சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் முளை கல்லாய் சீயோனிலே. செய்திடும் உன்னத சிகரமதை
வாசம் செய்திடும் உன்ன சிகரமதை வாஞ்சையோடு நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்கள் மத்தியில் நம் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம் மத்தியில் வாசம் செய்கிறவர். இதோ மனிதனே, ஹல்லேலூயா, உன் உள்ளே ஹல்லேலூயா கர்த்தர் வாசம் செய்கிறார். உனக்குள்ளே ஒரு பெரிய ஆண்டவர் வாசம் செய்கிறார். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே பரிசுத்தரே பரிசுத்தரே ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவன் வல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. உனக்குள்ளே வாசம் செய்கிறார். உனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவிக்கும் ஆண்டவர். அவர் ஒருவரே விசுவாசி. அவர் ஒருவரே விசுவாசி. உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. God is not going to let you down. ஹல்லேலூயா. நீ நம்புவது, நீ விசுவாசிப்பது, நீ அழுதது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அவர் பார்வையில் இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரும், நீ கேட்டதும், நீ வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசி. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் அவர் ஒருவரே. கர்த்தரை விசுவாசி. ஹல்லேலூயா. மனிதர்கள் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போலாம். ஹல்லேலூயா. நம்முடன் பயணம் செய்கிறவர்கள் என்றைக்குமே வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்முடன் தாயின் கருவில் இருந்து இன்றைக்கு வரை கைவிடாமல் எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் வழி நடத்தினவர் ஒருவரே. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்வது இதுதான், உன்னை என் கண்ணின் மணியை போல பாதுகாப்பேன், வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. உன் எதிர்காலம் என் உள்ள கையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. Those who trust in the Lord, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நீ விசுவாசித்தால், if you believe that Jesus Christ will take care of my life, hallelujah, கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொன்னீர்களா? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவர் செய்யாமல் எல்லாம் போக மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டியடைந்து தாழ்ச்சி அடையலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ ஹல்லேலூயா அவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், தவறு இல்லை. ஹல்லேலூயா. தினந்தோறும் கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவர் பார்க்கிறார். அவர் நீங்கள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். God expects you to speak to him. Hallelujah. Hallelujah. Lord Jesus. Hallelujah. இப்பொழுது கூட ஆண்டவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. என்னோட பேசு. ஸ்பீக் வித் மீ. என்னோட பேசு, என்னோட பேசு. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், நீ பேசு என்னுடன். ஹல்லேலூயா. மற்றவர்களிடத்தில் போய் சொல்வது விட, நீ மனிதர்களிடத்தில் சொல்வதுடன் என்னுடன் பேசு. ஹல்லேலூயா. என்னுடன் பேசு. என்னுடன் நேரத்தை செலவழி. என்னுடன் நேரத்தை செலவழி. ஹல்லேலூயா. Spend
time with God. Hallelujah. அதிகமான நேரம் கர்த்தருடன் இருந்தேனால், hallelujah, கர்த்தரின் இருதயத்தை நீ புரிந்து கொள்வாய். If you spend more time with God, then you'll understand the heart of God. Hallelujah. கர்த்தரின் இருதயத்தை நீ புரிந்து கொள்வாய். Hallelujah. கர்த்தர் அவருடைய ரகசியங்களை உன்னுடன் பரிந்து கொள்வார். Hallelujah. அவர் பரிமாறிக் கொள்வார். Hallelujah. Hallelujah. கர்த்தர், he will tell you his secrets in life. Hallelujah. Hallelujah. கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? Hallelujah. தினந்தோறும் அவருடன் பேசுவாயா? Hallelujah. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். Hallelujah. விசுவாசிங்கள், கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், ரட்சகர், மீட்பர். அவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. கர்த்தரே ஜீவிக்கும் ஆண்டவர். Hallelujah. Hallelujah. அவர் உன்னை தாங்கி பிடிப்பார். Hallelujah. அவர் உன்னை தாங்கி பிடிப்பார், வழி நடத்துவார். எல்லாவற்றிலும் அவரே வழி நடத்துவார். Hallelujah. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, அவர் நம்மை தோள் மீது சுமக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா,
புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். God knows from the beginning. ஹல்லேலூயா. ஆரம்பம் முதல் இன்றைக்கு வரை கர்த்தர் உன் வாழ்க்கையை அவர் பார்த்திருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன நடந்திருக்கிறது என்று. ஹல்லேலூயா. எந்த வழியெல்லாம் நீ போயிருக்கிற, என்னெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்திருக்கிறது என்பது கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு தாய் போல, ஒரு தந்தை போல, ஹல்லேலூயா, அப்பாவை போல தேற்றுகிறவர் ஒருத்தர் தான், அது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, ஜீவனுள்ள தேவனே, அப்பா நீரே நல்லவர், பரிசுத்தர், எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உங்களை விடுவிக்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது, he is a good counselor. ஹல்லேலூயா. உங்களை ஆற்றி தேற்றும் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வழி நடத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதர்களிடத்தில் போவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம் மத்தியில் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். There is a God that lives in you. ஆண்டவர் ஒருவர் உனக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் உன்னை வழி நடத்துவார், அவர் உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், எதிராளிகள் யார் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஒரே ஆண்டவர் நம் பக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒருவரே விடுதலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விடாதீர்கள், கர்த்தர் விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஓட்டம் தாவீது ஓடனா வனாந்திரத்தில் ஓடினான் தாவீது. ஹல்லேலூயா. ஆனால் அவன் கர்த்தரை விடவில்லை. அவனுக்கு நன்றாக தெரிந்தது, ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை தர முடியும், கர்த்தர் தான் எனக்கு விடுதலை, அவர் தான் எனக்கு நம்பிக்கை. எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் எனக்கு விடுதலையாய் இருக்கிறார், அவர் தான் எனக்கு சமாதானமாய் இருக்கிறார். தேவ அன்பு எனக்கு போதும், கர்த்தருடைய அன்பு எனக்கு போதும், கர்த்தர் கொடுப்பதை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்று ஹல்லேலூயா தாவீது சொன்னான். அதை போல நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கையில. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய 37வது வயதில் ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தரை விடாமல் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. சிறு வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் 37ஆம் வயதில் ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றினார். அதை போல உங்களையும் கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்,
கர்த்தர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற காலம் வரும் பொழுது, அவருடைய நேரமும் காலம் வரும் பொழுது அவர் உங்களை விடுதலை செய்வார். கர்த்தரை நம்பி ஜீவிங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஓ ரபா தாமா ஷமா ரபா ரிகரபா ரபா தரபா. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மைத்தானே என் முன்னே ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே ஒருவரே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Hallelujah. Lord Jesus, I praise you, Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மோடு இருப்பதுதான். கர்த்தருடன் இருப்பீர்களா? கர்த்தருடன் இருப்பீர்களா? கர்த்தருடன் இருப்பீர்களா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நம்முடன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தை செலவழிக்க நம்முடன் பயணம் செய்ய கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடன் இருப்பீர்களா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில செய்து கொடுக்கும் ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் வழி நடத்துகிறார், உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி வாங்க. ஹல்லேலூயா. அவர் விடுவிப்பார். அதிகமான நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அதிகமான நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே ரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சை என்ன? உங்களுடைய வாஞ்சை என்ன? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாஞ்சை என்ன? வாட் இஸ் யுவர் டிசையர்? உங்கள் வாஞ்சை என்ன? அது வேணும் இது வேணும் என்பதை காட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த பாடல்ல நாம் பாடும்போது என்ன சொன்னோம்? ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சை உம்மோடு இருப்பது தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. In your presence, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பில்லி கிரஹாம் ஒரு வாட்டி கேட்டாங்க, பெரிய ஊழியக்கார், அவர் மரிப்பதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரை கேட்டார்கள். 80 வயசை தாண்டி 90 வயசுகிட்ட இருந்தார். அவரை போய் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு வாட்டி கேட்டார்கள், ஐயா நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்தால் இந்த ஊழியத்து வாழ்க்கையில நீங்க வித்தியாசமா ஏதாவது செய்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் ரொம்ப நிறைய ஓடிட்டேன், ஓடி நேரம் காலத்தை தாண்டி ஓடி ஓடி ஊழியம் செய்தேன். மாற்றணும் நினைச்சா கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாக அமரணும்னு யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதிகமான நேரம் நான் வேதத்தை தியானிப்பேன், என் ஆண்டவருடன் அதிகமான நேரத்தை செலவிடுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் மரிக்கும் பொழுது அது தோணுது அவருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் நேரம் ஆண்டவருடன் செலவு செய்திருக்கலாமே. ஹல்லேலூயா. தூங்குவது, சாப்பிடுவது, மற்ற காரியங்களை செய்வது, உலக பிரகாரமான காரியங்களை எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டிருந்தனே, இன்னும் அதிகமான நேரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாமே என்று நினைத்தார். அதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடன் சொல்கிறார், உம்மோடு இருப்பதுதான் ஹல்லேலூயா என் உள்ளத்தின் வாஞ்சை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே தேவரீர் கர்த்தர், ஆண்டவரால் மாற்றக்கூடியாத காரியம் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கையில. the past can be changed. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மாற்ற முடியும். உங்கள் எதிர்காலம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். Hallelujah. கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுத்து அவரின் வழிகளில் நடக்கிறவர்களை ஆண்டவர் நடத்துவார். Hallelujah.
ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர். இந்த நாளில் கூட அப்பா தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம். எங்களுக்கு கற்றுத்தாங்க, போதித்தரலுங்க தேவரீர். அப்பா உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் அதன்படி கர்த்தாவே கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், இதோ வியாதியாக இருக்கிறவர்கள், கர்த்தாவே வேதனையாக இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருப்பவர்கள் யார் இருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள், எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எழுந்து நட, நீ கர்த்தருக்காக எழுந்து நட. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் உடைக்கிறோம். கர்த்தருக்காக நீ எழும்பி நட, கர்த்தருக்காக நீ எழும்பி நட. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உருவாக்குவார். ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலனாயிருப்பார். உன் பலவீனத்தை மாற்றுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள், அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. சுகத்தை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலை முழுதுமாக, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க, போதித்தரலுங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரெக்ட். Hallelujah. Glory to God. Hallelujah. Praise God. Hallelujah. Jesus Lord. Hallelujah. Praise God. கர்த்தர் நல்லவர். இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஹல்லேலூயா கர்த்தர் பெரிய அற்புதங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள், ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், காத்து வழி நடத்துவார். நம்ம இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு நாசரேத் என்ற பட்டணத்தில் ஆண்டவர் நாசரேத்தை வைத்து நமக்கு என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பார்த்தது ஹல்லேலூயா சாதாரண ஒரு காரியத்தை வைத்து ஆண்டவர் அசாதாரண காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. God will change the ordinary into extraordinary. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போன வாரம். ஹல்லேலூயா. நாசரேத் ஒரு சிறிய பட்டணம். It's a very small town where nobody regarded as great. Hallelujah. நாசரேத் பட்டணத்தை பெரிதாக யாரும் எண்ணவில்லை. அதை எளிமையாக, அது ஒரு ஃபிஷர்மேன் ஊர், அது பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுவிட்ட ஒரு பட்டணம் அது நாசரேத். ஆனால் ஆண்டவர் அதை அடையாளமாக சிலுவையில் கொண்டு வருகிறார். Hallelujah. That is the greatness of God. If you believe in Jesus Christ, God will change your life and bring on the top of everything. எல்லாவற்றுக்கும் மேலாக கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். அதை தான் நசரேயனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்று சிலுவையில் மேல் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எளிமையான சிறுமியானவர்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் கூட பாருங்கள்,
ஒரு ஆண்டவர் இந்த நாசரேத் பட்டணத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நாசரேத் என்று பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. மறுபடியும் படிப்போம். மத்தேயு 2 அதிகாரம், மத்தேயு 2 அதிகாரம் 23 வசனம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறப்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாசரேத் என்னும் பட்டணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சேருகிறார். ஹல்லேலூயா. நசரேன் என்ற ஒரு நாமத்தை உடையவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இதை பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் என்ன என்று பார்க்க போகிறோம். என்ன இந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறினது என்று பார்க்கும் பொழுது 2 பகுதிகளாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஒரு பகுதியும் அடுத்த வாரம் ஒரு பகுதியும் என்ன என்று பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் நசரேன் என்று சொல்லும் பொழுது பிரான்ச், கிளை என்று அர்த்தம். எபிரேய மொழி ரூட் வேர்டு வேறு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசரேன் என்று சொன்னால் கிளை என்ற அர்த்தம். த ரூட் அப்படி என்று சொல்ல வேண்டும். எதனுடைய வேறு என்ன இந்த வேறு என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் படிங்க, ஏசாயா 11 அதிகாரம் 1 வசனம். ஹல்லேலூயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க, ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஹல்லேலூயா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது என்று நாம் பார்க்கும் பொழுது டைரக்டாக ஒரு வசனம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா டைரக்டாக இல்லை. ஆனால் பவுல் சொல்கிறார், ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. என்ன தீர்க்க தரிசனம்? நசரேன் என்று சொல்லும் பொழுது அது கிளை என்ற அர்த்தம். அப்போ அந்த கிளை எங்கிருந்து வருகிறது? ஜெசி என்ற ஒரு கிளை, ஒரு துளிர் விடுகிறது. அந்த துளிர்லேருந்து ஒரு கிளை வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் எளிமையான இருந்த ஒரு பெத்லஹேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா தாவீதை உருவாக்குகிறார். அதற்கு முன்பதாக பெத்லஹேம் ஒரு சாதாரண ஊர். ரைட்டா? எப்பொழுது தாவீது அந்த ஊரில் பிறந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் ராஜாவாய் மாறினானோ, பெத்லஹேம் பிகேம் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு எல்லா அந்த பட்டணங்கள் எல்லாம் எப்படி ஸ்பெஷல் ஆகுதுன்னா, கர்த்தர் ஒன்றை செய்கிறார். அவர் அங்கே இருப்பதால் அந்த இடம் பரிசுத்தமாகவும் ஸ்பெஷலாகவும் மாறுகிறது. ஹல்லேலூயா. How your life can be special. உங்கள் வாழ்க்கை எப்படி ஸ்பெஷலாக சிறந்ததாக மாற முடியும்? ஆவியானவர் நமக்குள்ளே தங்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் போது you are becoming special. ஹல்லேலூயா. எந்த ஒரு சாதாரண பொருளை கூட ஆண்டவரால் ஸ்பெஷலாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணம்னு யோசிப்போம் ஒரு விஷயத்தை, இது சாதாரணம் தானே அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் அதை ஸ்பெஷலாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பல நன்மைகளை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால் எதையும் சாதாரணமாக பெத்லஹேமை அப்படிதான் மாற்றினார். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்க நாசரேத் என்ற ஊரை கிளை என்று சொல்லும் பொழுது அதை ஸ்பெஷலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் படிப்போம். எரேமியாவின் புத்தகம் 23 அதிகாரம் 5 வசனம் படிங்க. எரேமியாவின் புத்தகம், எரேமியா 23 அதிகாரம் 6 வசனம். இதில் ஆண்டவர் சொல்வது என்ன சொல்கிறார்? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதிற்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நியாயமும் நீதியும், த ஜஸ்ட் அண்ட் த ரைட் திங்,
கர்த்தர் செய்வார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனால் என் வாழ்க்கையில் செயல்படுறாரான்னு தெரியல. இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நன்மைகளை செய்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ போராட்டம் பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்னவோ நடக்கிறது, கர்த்தர் இருக்கிறாரா என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது. God is there. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நன்மையானதையும் நீதியானதையும் செய்கிறார். He is doing the just thing and the right thing in your life. Hallelujah. அது உங்களுக்கு தெரியாமல் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயமும் நீதியும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. தேவனை அன்பாக பார்த்துருக்குறோம், சமாதானத்தின் தேவனாய் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நாசரேத் பட்டணம் மூலமாக என்ன சொல்கிறார், I am a righteous God என்கிறார். நான் நீதி உள்ள ஆண்டவர் என்கிறார். ஹல்லேலூயா. அது பார்த்தீங்க அப்படின்னா I will take action என்கிறார். ஹல்லேலூயா. நான் செயல்படுவேன், நான் நியாயத்தையும் நீதியும் கொண்டு வருவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த தேசத்திற்கு செய்கிறேன் என்கிறார். அப்படியே மேலே 6ஆம் வசனம் படிங்க. அப்படியே அந்த 23ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படிங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அவருடைய நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர். இங்க ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, the Lord of righteousness. கர்த்தருக்கு பல நாமங்கள் இருக்கிறது, அதில் ஒரு நாமம் நீதியின் தேவன், நீதியின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாமம், ஆண்டவருடைய நாமம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிளை என்று சொல்லும் பொழுது அந்த கிளை என்ன செய்கிறது, நீதியையும் நியாயத்தையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் ஆளுகை செய்யும் பொழுது, when God rules, நம்ம குடும்பத்தை, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது, அவர் பாருங்க, யூதா தேசத்தில் சேஃப்டி, எருசலேம் நிம்மதியாக இருந்தது, யூதா தேசம் பாதுகாப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்தார். if God is the king and God is the Lord of your life, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் வைத்திருக்கிறீர்கள். எப்படி யார் வேணால் எப்படி வேணால் போட்டோம், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் எனக்கு ராஜா, அவர் தான் எனக்கு எல்லாமே என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது, ஆண்டவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். அவர் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். சமாதானத்தின் தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. the Lord of righteousness. பாருங்க, நீதியின் தேவன் என்று சொல்லும் பொழுது, நீதியின் தேவன் ஆண்டவர் ஒரு தராசு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ரைட்டா? உலகத்தில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஆனால் ஆண்டவர் ஒரு தராசு வைத்திருக்கிறார். இந்திய தேசத்திற்கு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசத்திற்கு ஒரு சட்டங்கள் இருக்கிறது, கரெக்டாக? அமெரிக்க தேசத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. தேசங்கள்லாம் சேர்ந்து யுனைடெட் நேஷன் சொல்லிட்டு அவர்களுக்கும் ஒரு சட்டம், எல்லாத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர். அவர் அவருடைய நீதியின் பிரகாரம் ஒரு தராசு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் அவருடைய தராசில் தான் ஜட்ஜ் பண்ணுறார். ஹல்லேலூயா. God will judge everyone according to his ways, according to his laws. Hallelujah. நானும் பாஸ்டர் என்பதால் ஆண்டவர் பாஸ்டர் அவர் போக விடுங்க, அப்படி கிடையாது. நோ, எல்லாரையும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேராக கொண்டு வந்து, அவர் இந்த காரியங்களை செய்தாயா, நான் இதை செய்ய சொன்னேனே, இதை செய்தாயா, என்னுடைய சித்தத்தின்படி நீ நடந்தாயா, நான் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேனே, எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, everybody has to stand before the throne of God. எவ்ரிபடி, எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதுதான் உலகத்தில் இருக்கும் பேட்டர்ன், அதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார்.
அப்போ நீதியின் தேவன், இரண்டு காரியங்கள் இருக்கிறது. நமக்கும் நீதியை வாங்கி தருகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அநியாயமாய் இப்படி நடந்து விட்டதே, நியாயமாய் எனக்கு நடக்கவில்லையே, எனக்கு இது நியாயம் விசாரிக்க வேண்டும், எனக்கு என் வாழ்க்கையில் நியாயம் யார் இந்த நியாயத்தை கொடுப்ப, யார் இது எனக்காக விசாரணை செய்வார்கள், யார் இதை எனக்கு வாங்கி தருவார்கள், இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லும் பொழுது நீதியின் தேவன் நியாயம் செய்கிறார். அதனால்தான் அவருடைய பெயர் நீதியின் தேவன், த லார்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயம் விசாரிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாமம் ஆண்டவருக்கு, ஒரு கேரக்டர் ஆண்டவருக்கு இருக்குன்னா அது நீதியின் தேவன் தான். ஹல்லேலூயா. அன்பின் தேவன், இதெல்லாம் சமாதானத்தின் தேவன், காக்கிறவர், ரட்சகர், மீட்பர், இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஆண்டவருக்கு இருக்குது, ஒரு முகம் ஆண்டவருக்கு இருக்குன்னா அவர் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. நீதியும் நியாயத்தையும் ஆண்டவர் என்றைக்குமே மாற்ற மாட்டார், அதை தாண்டி போக மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நியாயமான நீதியான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிங்க நீங்கள் சங்கீதம் 97 அதிகாரம் 2 வசனம். ஹல்லேலூயா. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். clouds and darkness அவரை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு காட்சி பாருங்க, ஒரு இருளான ஒரு காட்சி, அவருடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஹல்லேலூயா. அவரை சுற்றி இருக்கிறது. நியாயம் அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, காட் எல்லா அதிகாரமும், எல்லா ஃபவுண்டேஷன், எல்லா அஸ்திபாரமும் நீதியின் தேவன் நியாயமாக செய்கிற ஒரு அஸ்திபாரமாய் ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கக்கூடாது, நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை உமக்காக நான் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறேன், எவ்வளவோ இப்படி இருந்திருக்கிறேன், அப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நியாயத்தையும் நீதியையும் ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. எனக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர்களுக்கு செய்தீர்களே எனக்கு செய்யக்கூடாதா, அந்த பாஸ்டர் இப்படி 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 இருக்கிறாரே அவர் எங்களுக்கு இதை செய்யக்கூடாதா என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரைட். கர்த்தர் நல்லவர், அவர் செய்வார் என்று. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க, 4 பேர் 5 பேர் ஒரு 6 பேருக்கு மேலே இந்த சபையில் இருக்க மாட்டேங்கிறாங்களே, வருவாங்களா அப்படின்னு சொல்லி. வருவார்கள், விசுவாசிப்போம், வருவார்கள். ஹல்லேலூயா. எலியா கிட்ட அவனோடு இருந்த அவன் ஊழியக்காரன் யாருமே இல்லையே என்று கதறினான். ஆட்கள் சூழ்ந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயா, நம்ம கூட ஆளே இல்லையா, நம்ம 2 பேரும் தான், வாங்க ஒரு ஓட்டம் விடுவோம், அந்த லெஃப்டில் விடுவோம், கதவு திறந்து இருக்கு, ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவை யாருக்கு கொடுத்தா? எலியா கொடுத்தான். வாங்க ஐயா இதுக்கு மேலே அப்படின்னு. எலியா ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஏன் இருந்தார் தெரியுங்களா? ஆவிக்குரிய கண்களை திறந்து பார் என்று அவனை பார்க்க சொன்னார். அவனுக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இவன் கண்களை திறந்துருளுங்க ஆண்டவரே, அப்படி நான் பார்ப்பதை அவரும் பார்க்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது என்ன நடந்தது? அவர்களை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும், உலக பிரகாரமான ஆட்களை காட்டிலும், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய ஆட்கள், தேவ தூதர்கள் சுற்றிலும் நின்றார்கள், ஏராளமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. அந்த காட்சியை தான் ஆண்டவர் காட்டினார். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் நமக்கு ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார், தேவ தூதர்கள் சுற்றி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு செய்தி யார் கொடுக்குறோம்? உங்களுக்கும் கொடுக்குறோம் செய்தியை. யாருக்கு கொடுக்குறோம்? தேவ தூதர்களுக்கும் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அப்படியே நின்று அங்கே உட்காந்துன்னு அப்படி இப்படி சேர் போட்டுன்னு உட்காந்து நம்மளை பார்த்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் சிங்காசனத்தில் நியாயம் நீதி இருக்கிறது, நேர்மையான காரியத்தை செய்வார், அதை ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்வேன், தாவீது
சிறு வயதிலேயே அவன் அபிஷேகம் செய்து விட்டார். ஆனால் ஏற்ற நேரம் வரும்பொழுது ஆண்டவர் நியாயத்தை செய்தார். ஹல்லேலூயா. 37 வயது ஆகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை ராஜ்யத்தில் ராஜாவாக அமர செய்தார். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ஒன்றுமே தெரியாது. சிறு பிள்ளையாய் ஆடு மட்டும்தான் மேய்த்து கொண்டிருந்தான். எந்த ஒரு திறமையும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவன் இருதயத்தை பார்த்தார். ஆண்டவர் இன்றைக்கு கூட மனிதர்களை எப்படி தராசில் வைக்கிறார், ஹவு காட் ஜட்ஜஸ் அதர் பீப்புள், அவர் தராசில் வைக்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய திறமையை பார்க்கல ஆண்டவர். திறமை எல்லார்கிட்டையும் இருக்கு. திறமையை ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கும்பொழுது அதை தராசில் வைக்கிறார். அது மற்ற அவர்களுடைய தாவீதின் அவருடைய சகோதரர்களை காட்டிலும் தாவீதின் இருதயம் ரொம்பவும் சிறந்ததாகவும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமாய் இருந்தது. அந்த சின்ன வயசுல ஆண்டவர் தாவீதிடத்தில் என்ன கண்டுபிடிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? ஆண்டவர் தாவீது இடத்துல சின்ன வயசுல அவனுக்கு 14-13 வயசு இருந்திருக்கும். அந்த வயசுல அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? மேக்சிமம் என்ன கண்டுபிடிச்சிருப்பார்? நம்ம யோசிக்கிறோம் இல்லை, ஆண்டவர் பெரிய பெரிய வளர்ந்த பசங்க இருந்தாங்க, எல்லாரும் நின்று இருந்தாங்க. அங்கே அவங்கள காட்டிலும் அவங்களுக்கு நல்ல அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, உலகத்தின் அறிவு இருந்தது. அவர்கள் போரில் சண்டை போட்டாங்க, குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், அரிசி பருப்பு எப்படி வாங்கணும்னு தெரியும், எல்லாமே தெரிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் சிறு பையன் தாவீது அவன் செய்ததெல்லாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தான். ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். கர்த்தருக்காக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தான். கர்த்தரை உயர்த்தி பிடித்தான் அவன் வாழ்க்கையில். இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். இதில் என்ன வித்தியாசம்? ஆனால் ஆண்டவர் அதில் வித்தியாசத்தை பார்த்தார். இந்த சிறு பையனிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் அவன் இருதயத்தை பார்த்தார். அவன் எப்பொழுதும் என்னையே உயர்த்தி கொண்டு, என்னையே புகழ்ந்து கொண்டு, பாடலை பாடிக்கொண்டு, என்னையே வர்ஷிப் பண்ணி நிற்கிறான். ஆடுகளை மேய்க்கிறான், தன்னுடைய கடமையை செய்கிறான். ஆனால் அவன் வாயில், அவன் நாவில், அவன் இருதயத்தில் என்னை பற்றி புகழ்ந்து பாடி என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அந்த இருதயம் ஆண்டவருக்கு பிடித்திருந்தது. அதனால் அவர் நியாயத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவர் நீதியை செய்தார். நீதியின் தேவன் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனை உடனே சின்ன வயசில் தூக்கின் போய் ராஜா என்று அமர செய்யவில்லை. அவனை வனாந்தரத்தில் ஓட வைத்தார். வனாந்தரத்தில் கற்றுக் கொடுத்தார். குடும்பத்தை கொடுத்தார். நிறைய காரியங்களை செய்தார். கொண்டு போய் 37 வயது ஆகும்பொழுதுதான் ராஜாவாக அமர செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் நீதி செய்கிறவர். யூ ஹாவ் டு கோ த்ரூ அ ஜேர்னி. ஒரு பாதை வழியாக நீங்கள் போக வேண்டும். எல்லாரும் போல நமக்கு ஒரு பாதை இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் நீதி செய்கிற ஆண்டவர் உனக்கு ஒரு தனி வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த வழியில் தான் நீ போக வேண்டும். There is a way for you and God is telling go in that way. Hallelujah. நீதியின் தேவன். படிங்க பாருங்க. சங்கீதம் 119 119 சாப்டர் 119 37ஆம் வசனம். ஹல்லேலூயா. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உன் வழிகளில் உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றார்? உம்முடைய வழிகளில், இன் த வேஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வேர் இஸ் ரைச்சியஸ்னஸ்? நீதி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வழிகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இஃப் யூ வாக் இன் த ரைட், இன் த வேஸ் ஆஃப் காட், ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் நீதியின் தேவனாய் இருக்கிறேன். உன்னுடைய வழிகளில் நான் நீதியை நான் நிறைவேற்றுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம். அதே பாருங்க, இன்னொரு வசனம் படிங்க. சங்கீதம் 145 17ஆம் வசனம் பாருங்க. 145:17. ஹல்லேலூயா.
கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் தன்னுடைய வழிகள் எல்லாம் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நீ நடக்க வேண்டுமா? Do you want to walk in the ways of God? கர்த்தருடைய வழிகளில் நீ நடக்க வேண்டும் என்றால், நிறைய பேர் ஆசைப்படுறோம், நான் கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தருக்காக அப்படின்னு. ஆண்டவர் வழிகளில் நடக்கும் பொழுது, நீ அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆற்றுவார், தேற்றுவார். ஹல்லேலூயா. அமர்ந்திருக்க ஒரு நேரம் இருக்கு. There is time when you have to sit. அமர்ந்திருக்க ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், அன்பாக பேசுவார். ஆனால் அவருடைய வழிகளில் நீ நடக்கும் பொழுது அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார், நியாயமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீதியின் வழிகளில் தான் நீ நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு நாம் நிறைய பேர் நடக்கும்போது, எனக்கு ஆண்டவரே இது என்ன இப்படி நடந்துச்சு, இது என்ன இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் குறுக்கிடுது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதெல்லாம் நியாயம் இல்லையே, அவங்களுக்கு மட்டும் இப்படிலாம் செய்கிறீங்களே. ஹல்லேலூயா. என் கூட படித்தவங்க அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களே. ஹல்லேலூயா. என் கூட இருந்தவங்களுக்கு இப்படி வேலை கிடச்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்படி யோசிக்கிறோம். That is not the ways of God. கர்த்தர் உனக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், வைத்திருக்கிறார். நீதியின் வழியில் தான் நீ நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. There is righteousness in the ways of God. கர்த்தருடைய வழியில் நீ நடக்க வேண்டும் என்றால் நீதியான காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn what is right. நியாயமான நீதியான காரியத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நியாயமான காரியம், நீதியான காரியம் என்ன என்று கற்றுக்கொண்டு அதன் வழியில் நீ நடக்க வேண்டும். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர் இந்த வசனங்களில். சங்கீதக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. கர்த்தரின் வழிகள் நீதியான வழிகள். எனக்கு நியாயம் விசாரிப்பார். என்னுடைய எதிராளிகள் என்னை பின்தொடர்ந்தாலும், எனக்கு ஆபத்து வந்தாலும் கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. அவர் விடமாட்டார் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நியாயம் விசாரிக்கும் தேவன் என்பதை இந்த வாரம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நீதியின் தேவன். அவர் எப்படி மற்றவர்களிடத்தில் நியாயம் விசாரிக்கிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நீதியும் நியாயம் எதிர்பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு, மற்றவர்களாக இப்போ நான் கூட மற்றவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு ப்ரீச் பண்ணிட்டு நீதியும் நியாயமும் இல்லாமல் நான் நடந்து கொண்டேன் என்றால் கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார். கேட்பார், ஏன் நீ நீதி உள்ள நியாயமாய் நடந்து கொள்ளவில்லையா என்று கேட்பார். ஏனென்றால் அவர் நீதி உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. He is a righteous God. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் இதை எதிர்பார்க்கிறார். அவர் வழிகளில் இதை இப்படிதான் செய்யணும் என்று எதிர்பார்த்தார் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. ஏசாயா 59 அதிகாரம் 16 வசனம். ஐசாயா 59 16th verse படிங்க. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை எது கடைசி வரைக்கும் தாங்கி பிடிக்கும்? What will uphold you in your journey? Hallelujah. In your life, what will uphold you? நீங்கள் உங்களுடைய நீதிதான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை தாங்கி பிடிக்கும். ஹல்லேலூயா. நீதியான வாழ்க்கை தான், உங்களுடைய ரைச்சியஸ்னஸ் தான் will uphold you to the last. Hallelujah. Praise God. பரலோகத்தில் நீங்கள் போனால் ஆண்டவர் கேட்கும் கேள்விகள் என்ன கேட்பாரு? என்ன கேட்பாரு? நம்ம போனால் பரலோகத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஏன்பா நான் உங்களுக்கு வீடு தந்தனே, நல்லா சுகமாக இருந்துச்சா, நல்லா ஹாப்பியாக இருந்தீங்களா? ஹாப்பியாக இருந்தேன் ஆண்டவரே. சாப்பாடெல்லாம் டெய்லி வந்துச்சா, சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிட்டீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆண்டவரே, சந்தோஷம் ஆண்டவரே. கார் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிங்களா? யூஸ் பண்ண ஆண்டவரே. பைக்கு, நீ ஆண்டவர் நியாயம் செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் கேட்கும்பொழுது ஆண்டவர் என்ன கேட்குறாரு? எல்லாவற்றையும் கொடுத்தனே 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 என்று கேட்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ கர்த்தர் இதெல்லாம் கேட்கும் பொழுது ஹல்லேலூயா அவர் நியாயம் உள்ளவர். என்ன இந்த பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தீங்க, பரலோகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாரா இல்லையா? நீங்கள் உலகத்தில் செய்த காரியம் இவ்வளவு இருக்கிறது, நான் இவ்வளவெல்லாம் கொடுத்தேனே, என்ன நீங்கள் செய்தீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் கேட்பார். அப்போ நம்மளால் கொண்டு போக முடிஞ்சது என்ன? பரலோகத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் காரியம் என்ன? இங்கேருந்து ஒரு பொருளை கூட எடுத்துன்னு போக முடியாது. கரெக்டாக ஒரு பீரோ சாவி கூட எடுத்துன்னு போக முடியாது. அப்போது ஆண்டவரால் கொண்டு போக முடிந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் தான் எடுத்துன்னு போக முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய கேரக்டரை தான் ஆண்டவரை கொண்டு போக முடியும். இன்னொரு காரியம் என்ன எடுத்துன்னு போக முடியும்? நீங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக செய்த ஊழியம் யாருக்கெல்லாம் அந்த ஆத்துமாக்களை தான் கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் யாருக்கெல்லாம் சாட்சியாக இருந்திருக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் செய்தி சொல்லியிருக்கிறீர்களோ அந்த ஆத்துமாக்கள், ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் என்னுடைய ஊழியத்தில் நான் சத்தியத்தை சொன்னேன், நீங்கள் சொல்வதை சொன்னேன், இவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஸ்தேவான் கிட்ட கேட்கும்பொழுது ஸ்தேவான் என்ன சொல்லியிருப்பான் பாருங்க. ஸ்தேவான் என்ன பதில் சொல்லியிருப்பான் பரலோகத்துக்கு போகும்பொழுது? ஆண்டவரே பவுலை நான் கொண்டு வந்திருக்கிறேன் பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா. கரெக்டாக ஸ்தேவான் கிட்ட கேட்டிருந்தா பவுல் நான் கொண்டு வந்திருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் அவரை தமஸ்கு வழியில் சந்தித்தீர்கள், அவரை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஒரு ஆளை கர்த்தருக்காக மாற்றினால் கூட அது பரலோகத்துக்கு கொண்டு வர முடியும். நீதியின் தேவன் ஹல்லேலூயா நியாயம் விசாரிக்கிற ஆண்டவர். பரலோகத்தில் நாம் நின்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நம் நியாயத்தை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் வழிகளில் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்க, செய்தி எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார், ஆண்டவர் உங்களுக்கு எரிகோ கோட்டை உடைப்பார், ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளப்பார், ஆண்டவர் யோர்தான் நதியை இரண்டாக பிளப்பார், ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார், எதிரிகளை முறியடிப்பார். இந்த மாதிரி செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் நீதியின் தேவன் என்று கேட்கும் பொழுது ரெண்டு பக்கமும் நமக்கு இடிக்கிறது. ஹல்லேலூயா. என்ன, நம்மளும் நியாயத்தில் நிற்கணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. God, we are answerable to God. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நியாயம் நீதியின் தேவன். நாம் நியாயம் கேட்குறோம் இல்லையா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே நியாயம் செய்யுங்க, ஆண்டவரே நீதி செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்குறோமா இல்லையா? அப்படி கேட்கிற நாம் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, ரைட்டு, நான் நியாயம் விசாரிக்கிறேன், நீதி விசாரிக்கிறேன், அவருக்கு ஓகே, நான் கேட்குறேன், ஆனால் உன்னையும் நான் கேட்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நம்மை நியாயம் விசாரிக்கும் பொழுது நம்ம சரியாக வாழ்ந்திருக்கணும் இல்லையா? சரியாக எல்லாவற்றிலும் நேர்மையாக இருந்திருக்கணும் அல்லவா? எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் சரியாக பண்ணியிருக்கணும் அல்லவா? கர்த்தருடைய வழிகளில் நடந்திருக்கணும் அல்லவா? கர்த்தருடைய வழிகள் நியாயமான நீதியான வழிகள் என்று போட்டிருக்கிறதே வசனத்தில். இப்போ தானே படித்தோம், நீதியான வழி. அப்போ அதில் நடக்கணும் அல்லவா? ஹல்லேலூயா. பாருங்க, நீதியின் தேவன், நீதியின் வழிகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதன் வழியில் நடத்த விரும்புகிறார். படிப்போம் பிலிப்பு 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், being filled with the fruits of the righteousness. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நீதியின், அங்க தமிழ் என்ன போட்டிருக்கு படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அப்ப முன்னாடி வசனம் படிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அப்ப தமிழ்ல ஒரு வசனம் முன்னாடி போகுது, ரைட்டா? இங்கிலீஷ்ல ஒரு வசனம் பின்னாடி இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீதியின் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீதியின் கனிகளாய் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். படிங்க அது மேல அந்த வசனத்தை.
தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாவதற்கு, for the glory of God and to be exalted, நீங்க என்ன பண்ணணுமா? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஹalleluya. நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய். யார் மூலமா வருது அது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய். ஹalleluya. God says, if you want to glorify me, என்னை உன் வாழ்க்கையில் நீ உயர்த்த வேண்டும் என்றால் நீதியின் கனிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உனக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நீதியின் கனிகளை ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அதை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்பாருங்க, நீதியின் கனி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்பாருங்க, ஆவியின் கனி கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டாக இல்லையா? ஆவியின் கனிகள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே இருக்குது ஆவியின் கனிகள்? எந்த புத்தகம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கரெக்டாக? ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீதியின் கனிகள், அதுக்கு வெறும் கனி தான், அது ஆவியின் கனி அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீதியின் கனிகள் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சில கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ கனி கொடுன்றார். கிவ் ஃப்ரூட். பழம் எதற்கு கொடுக்கணும்? மற்றவர்களுக்கு நியாயம் நீதி கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு அந்த கனியை கொடுப்பதற்காக உன் வாழ்க்கையில் நீ கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு பி ரைச்சியஸ், யூ ஹாவ் டு பி ரைட், யூ ஹாவ் டு பி ஜஸ்ட். நேர்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது மற்றவர்களுக்கு அந்த கனியை நீ கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே நியாயம் நீதி இன் கனிகள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கிறார். மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் என்று இருக்க முடியாது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நியாயம் நீதி மற்றவர்கள் நீ எந்த தராசில் வைக்கிறேயோ அதே தராசில் உன்னையும் நான் ஜட்ஜ் பண்ணுவேன்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயம் நீதி உள்ள ஆண்டவர், அவர் வழிகள் நீதி உள்ள வழிகளாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மூலமாக வரும் கனிகளை, நீதியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. ஹல்லேலூயா. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். ஒரு வெளிச்சம் வருகிறது. the light to the world. ஆண்டவர் கட்டுண்டவர்களையும் நீ எல்லா வெளிச்சத்தையும் ஆண்டவர் 6ஆம் வசனம் படிங்க. 46. கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கிறவர். ஆமா ஆமா. இப்போ லைட் டு த ஜென்டைல்ஸ்னு இருக்கா, புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக தமிழ்ல இருக்கா? ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமா, ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நீதியின் கனி என்ன சொல்கிறார்? ஒன்று, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூ ஹாவ் டு பி அ லைட் டு அதர் பீப்புள். ஜாதிகளுக்கு, மற்றவர்களுக்கு நீ ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு நீ வெளிச்சமாய், யூ ஹாவ் டு பி யூஸ்ஃபுல் அண்ட் அ லைட் டு அதர்ஸ். நீ வெளிச்சமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் இருளில் இருக்கிறார்கள், உன்னுடைய நண்பர்கள், உனக்கு தெரிந்தவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களை நீ வெளியே கொண்டு வர வேண்டும். நீதியின் வழி என்ன? bring the people who are in darkness. யாரெல்லாம் இருட்டில் இருக்கிறார்களோ அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். நீதியின் கனி, நீ வெளிச்சமாய் மாறு. change yourself into light. bring the light of God inside you. கர்த்தருடைய ஒளியை உனக்குள்ளே கொண்டு வந்தால் நீ நீதியின் வெளிச்சமாக மாறிவிடுவாய். ஹல்லேலூயா. நீதியின் வெளிச்சமாய் நீ மாறினால் மற்றவர்களுக்கு ஒளியாய் மாறுவாய். மற்றவர்கள் இருட்டில் மாட்டிக்கொண்டு அழுது கொண்டு எப்படி வெளியே வருவது, என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து
தவித்து கொண்டிருக்கும் ஜனங்களை ஹல்லேலூயா நீ ஒரு நீதியின் ஒளியாக இருந்து அவர்களை வெளியே கொண்டு வா என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு எந்து மட்டும்தான் யோசிக்கிற மனப்பான்மையை தூக்கி போடுங்கள். எந்துன்னு யோசித்தீங்கன்னா அது அந்த கிறிஸ்தவத்தில் வேலைக்காவாது. ஏனென்றால் ஆத்தும தாகம் இல்லாமல் பரலோகத்தில் போய் நின்று ஆண்டவரே நான் மட்டும் தப்பி பொழைச்சி வந்த ஆண்டவரே, நான் எப்படியோ காப்பாற்றி லாஸ்ட் பஸ் ஏறி பரலோகத்துக்கு வந்து சேர்ந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்வதில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ பரலோகதி ஆத்துமா ஆண்டவரே, நான் இந்த இருளில் இருந்த மக்களை ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வெளிச்சமாய் இருந்தீர்கள், நான் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களிடத்தில் காட்டினேன், அவர்களும் வெளிச்சத்தில் வந்தார்கள் என்று. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்வது கட்டளைகளில் சிறந்த கட்டளை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ரெண்டாவதாக சொன்னார். என்ன சொன்னார்? நீ உன் சகோதரை உன்னை போல நேசி என்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறு என்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ளே அன்பு பொங்கி வழிய வேண்டும். மற்றவர்களை நேசிக்கிற ஒரு அன்பு வர வேண்டும். மற்றவர்களை தூக்கி எடுக்கிற அன்பு வர வேண்டும். மற்றவர்களை நீதியின் பாதையில் நடத்த ஒரு அன்பு வர வேண்டும். அந்த ஒளி உனக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. படிங்க, பாருங்க, அது வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பாருங்க, ஆவியின் கனி சகல நற்குணம் நீதியிலும் விளங்கும். ஆவியின் கனி. ஹல்லேலூயா. பாருங்க, நீதியின் கனி. ஹல்லேலூயா. ஆவியிலே பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், இஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன்சைட் அஸ், பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் நீதியின் கனி நமக்குள்ளே விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நீதியின் கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை நீதியின் வழியில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயத்தை செய்வார் என்று நிறைய பேர் கேட்குறோம் இல்லையா? நியாயத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று. ஆண்டவர் நியாயத்தை செய்வார். நம் வாழ்க்கையில் நீதியான காரியத்தை செய்வார். ஏனென்றால் அவர் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. அந்த கனி நமக்குள்ளே ஒளியாக மாறி, அந்த கனிகள் நமக்குள்ளே ஒளியாக மாறி அந்த வெளிச்சம் எல்லாரிடத்திலும் பரவ வேண்டும். The light has to be spread. ஹல்லேலூயா. ஒரு விளக்கை எடுத்து அதை ஒரு கூடையை கவுத்து வச்சு அதில் வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? அதை மறைத்து மூடி வைப்பதால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அந்த விளக்கில் இருக்கும் ஒளி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அதுவே அந்த 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 பாத்திரத்தையோ அந்த கூடையோ நீங்கள் எடுத்தால் என்ன நடக்கிறது? அது அந்த வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவு. கரெக்டாக இல்லையா? ஹல்லேலூயா. வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவுகிறது. கேட்டா எங்கள் வீட்டில் இப்போ கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. கூட இல்லை அது அப்படின்னு கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. மரக்காலால் மூடி வைக்காம. கரெக்டு. இப்போ எப்படின்னா அந்த கருத்து என்னன்னு பார்க்க மாட்டாங்க யாருமே. இப்போ என்ன சொல்ல வராரு இவர்? வெளிச்சம் எல்லாருக்கிட்டையும் போகணும், அது இல்லை. தமிழ் வார்த்தை கூடன்னு சொல்லிட்டேன்ல, அதுதான் இப்போ தடையாக இருக்குது. பாருங்க, கருத்தே போயிடுச்சு. இப்போ என்ன, அந்த நான் சொல்ல வந்த குறிப்பு என்ன, அது மண்டைக்கு ஏறல. அது போல் மண்டைக்கு சொல்ல வந்த கருத்து என்ன அது. ஆனால் அந்த கூடன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ பாயிண்ட்டை. அடாடாடா இந்த தமிழ் வார்த்தை இது சரியில்லையே. பாருங்க, நம்ம ஜனங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஏதாவது நம்ம செய்தி கொடுக்கும்போது கூட இது அப்படின்னு, ரைட்டா? ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்ல வரார்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ரைட்டா? வெளிச்சமாக இருக்க வேண்டும். இதில் சொல்ல வர கருத்து என்ன? நீங்கள் என்ன யோசிக்கணும்? எப்படி நான் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க முடியும்? ரைட்டா? அந்த மரக்காலையும் அந்த கூடையும் தூக்கி போட்டுருங்க. சரியா? அதை தூக்கி போட்டுருங்க. இப்போ நீங்கள் எப்படி வெளிச்சமாக இருப்பீங்க யோசித்து பாருங்கள். மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும், தேசத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும், மற்றவர் உங்களை பார்க்கும் பொழுது சாட்சியாக பார்க்கணும். ரைட்டா? நம்மை பார்க்கும்பொழுது அப்படி தான் பார்க்குறாங்களா? நம்மை பார்க்கும்பொழுது ஆஹா இவர்கள் சாட்சி உள்ள
இவங்க பரிசுத்தவான், இவங்க வரும்போதே அப்படியே பரிசுத்தவானாக தோன்றாங்கன்னு என்னைக்காவது யோசித்துருக்காங்களா நம்மளை பார்த்து? ரைட்டா? அதுதான் முக்கியம். ரைட்டா? நீதியின் கனிகள் நமக்குள்ளே வெளிச்சமாக மாறி, நமக்குள்ளே ஒளியாக மாறி, அந்த ஒளி மற்றவர்களிடத்தில் பரவ வேண்டும். த லைட் இன்சைட் யூ, த லைட் இன்சைட், உனக்குள்ளே இருக்கும் வெளிச்சம் மற்றவர்களிடத்தில் பரவ வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. படிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 முடித்து விடுகிறேன், முடிஞ்சது, நேரம் முடிக்கிறது. இது கடைசியாக ஒரு வாட்டி இந்த வசனத்தை படிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதி உள்ள ஆண்டவரின் நியாயம் செய்யும் நீதியின் தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உங்களை எப்பொழுதும் ஏறெடுத்து பார்ப்பார்கள். இவர்களிடத்தில் நியாயம் நீதி இருக்கிறதா, கர்த்தருடைய நீதி இவர்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ அதை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய வெளிச்சத்தை பார்ப்பார்கள். The people who see you will see you, the light inside you. உனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறதை மட்டும்தான் பார்ப்பார்கள். இருளில் இருக்கிறவர்கள் இன்னொரு இருளை பார்க்க முடியாது. கரெக்டாக இல்லையா? இருளில் இருக்கிறவங்க இன்னொரு இருளை பார்த்து என்ன பிரயோஜனம்? அதுவும் இருள் தான். அதில் என்ன இருக்குது? அதில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சாதான், ஆஹா எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிகிறது என்று மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். நீதியின் தேவன், நாசரேத் என்ற ஒரு சிறிய ஊர், அந்த ஊரில் ஒரு நீதியின் வெளிச்சமாய் ஆண்டவர் உருவாகினார். ஹல்லேலூயா. நாசரேத் என்ற ஒரு சிறிய ஊரில் ஒரு சின்ன விளக்காக ஆண்டவர் உருவாகினார். ஆனால் அவர் உலகத்திற்கே வெளிச்சமாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சொல்வது என்ன? வாட் இஸ் காட் சேயிங்? ஹி இஸ் சேயிங் யூ பிகம் த லைட். நான் எப்படி இந்த உலகத்திற்கே வெளிச்சமாக இருந்தவன் நீதியின் தேவன், நீ அதை போல உன்னுடைய இடத்தில், உன்னுடைய நண்பர்களிடத்தில், உங்களுடைய சகோதரரிடத்தில், நீ யாருடன் பழகுகிறாய் அவரிடத்தில் நீ வெளிச்சமாக இரு என்கிறார். Be a light to the people who you talk. Be a light to the people who you sit and speak. யார் கூட ஃபோனில் பேசுறியோ அவர்களுக்கு வெளிச்சமாக இரு என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் சாட்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் சொல்வது, நீதியின் தேவன், சின்ன நாசரேத்தே நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இரு என்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ரட்சகரே, மீட்பரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மாறாதவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் தேவன். ஹல்லேலூயா. த பிரான்ச். ஹல்லேலூயா. ஒரு கிளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உருவாக்கினார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த கிளையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த கிளை நீதியின் கிளையாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் விசாரிக்கும் தேவனாக இருக்கிறார், நீதியின் தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீதியின் நியாயத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவருடைய வழிகள் நியாயம் நீதி உள்ளது. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். உங்களை எதிர்க்கிறவர்களை ஆண்டவர் எதிர்ப்பார். ஹல்லேலூயா. நியாயம் விசாரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே ரட்சகர். அதே போல உங்களையும் ஆண்டவர் நியாயம் நீதி உள்ள வழிகளில் நட என்கிறார். வாக் இன் த வேஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதியின் வழி. நீ ஒளியாய் மாறு, நீ கர்த்தருடைய ஒளியாய் மாறு, அந்த கனி கொடுக்கும் ஒளியாய் மாறு. நீ எல்லாருக்கும் கனி கொடு, நீதியின்
கனியை கொடு, வெளிச்சத்தை கொடு எல்லாருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஹல்லேலூயா உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சமாய் மாறுங்கள் என்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா. தேவரீர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. உன் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. வெறும் பாடுவதோடு ஏக்கமையா எனக்கு ஆசையா என்று சொல்லிவிட்டு இந்த சபையை விட்டு வெளியே போகாதீங்க. அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. நீதியின் தேவன் அப்பா, நான் நியாயம் நீதி உள்ள தேவனை வணங்குகிறேன். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே மற்றவர்களுக்கு செல்லட்டும் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நானும் சரியாக நேர்மையாக சரியாக என் வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் உமக்காக நான் மாற்ற வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெப சிந்தனையோடு கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாளில் கூட கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவர் உங்களை வெட்கப்படாமல் ஹல்லேலூயா உயர்த்தி பிடிப்பார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவர் நம்மை விடாமல் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.